ஹே ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். நான் இன்னைக்கு வந்து என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெரைட்டி ரைஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போனா கூட அசிங்கம்லாம் பார்க்க மாட்டேன் நானு. அப்படியே போய் மன ரோஷமே இல்லாம அங்க போய் லைன்ல நின்னுட்டு வாங்கிட்டு சாப்பிடுவேன் நானு. ஒரு 4 தடவைனாலும். இதுல வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? எனக்கு ஒரு 2 வாட்டிக்கு மேல நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேற நிக்க வச்சு வாங்கிட்டு வர சொல்லுவேன் நானு. அது மாதிரி அந்த வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இந்த தக்காளி சாதம் தான். இன்னைக்கு நான் அதுதான் செஞ்சிருக்கேன் நான் வீட்ல. ஆக்சுவலா 2 நாளா எங்க வீட்ல கரண்ட் இல்ல. யூபிஎஸும் வந்து ஒரு 8 ஹார்ஸ்க்கு மேல ஒர்க் ஆகாதுல்ல. அவ்வளோதான். அதோட கெப்பாசிட்டியும் அவ்வளோதான். ஒரு 8 ஹார்ஸ் மேல வராது. ஏன்னா எங்க ரூம்ல ஒரு ஃபேன், என் மாமியார் ரூம்ல ஒரு ஃபேன் சொல்லிட்டு, எங்க 2 பேர் ரூம்லயும் ஒரு ஃபேன், அப்புறம் ஒரு மேல வந்து அப்ஸ்டேர்ஸ்ல வந்து ஒரு லைட் எரியும். அதுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 8 to 9 ஹவர்ஸ் தான். அதுக்கு மேல வராது. கரண்ட் இல்ல. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்காமா. அதனால வந்து கரண்ட் இல்ல. விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம லோ வோல்டேஜா வேற இருந்துச்சு. அதுக்கு இப்ப கடைசியில வரவே இல்ல. கரண்டே இல்ல. நான் மேல உட்காந்து எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா வீடு வந்து ஃபுல்லா வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அப்படின்றதுனால வெளியும் இந்த சைடுமே பிங்க் கலர் பெயிண்ட், உள்ளயும் பிங்க் கலர் பெயிண்ட் அப்படின்றதுனால அங்க போய் மேல உட்காந்து அப்படியே என்னோட ஃபேஸே வந்து அப்படியே பிங்க் கலர்ல தெரியுது. ஃபுல்லா ரூமே அப்படிதான் தெரியுது. அதனால அது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியில கீழே இறங்கிட்டேன் நானு. இங்க உட்காந்துதான் உங்களுக்கு நான் என்னோட ரெசிபியை சொல்றேன் நானு. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி சாதம் வந்து நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நிறைய தடவை ரிப்பீட்டடா செய்வீங்க. ஃபர்ஸ்ட் இதோட ரெசிபியை நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு சில பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் வந்து என்கிட்டயே அந்த திங்ஸ் இல்லாததுனால நான் வந்து செய்யல. கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம், பக்கத்துல தான் இருக்கு. எனக்கே சோம்பேறித்தனமா இருந்துச்சா, சரி போதும் இன்னைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நானு அதான் ஏன் இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வந்து ரைஸ் எப்பவுமே ரைஸ் குக்கர்ல தான் நாங்க வைக்கிறோம். ரைஸ் குக்கர் வந்து கரண்ட் இல்லைல்ல, அதில் வைக்க முடியல. இந்த ரீசன்னால நான் வடிச்சிட்டேன். நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது வடிச்சு அதில் செஞ்சால் மட்டும் தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால எனக்கு தக்காளி சாதம் தான் மைண்டில் வந்தது. புளி வந்து ஊற வச்சு செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் வர லேட்டாக எழுந்து குளிச்சு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு 2 o'clock மேலே வந்து கரண்ட் இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ சுத்தமாக தூக்கம் இல்லாததுனால நான் காலைல எழுந்து ரொம்ப பொறுமையாகவே எழுந்து குளிச்சுட்டு வெளியே போய் உட்காந்துருந்தேன். பசங்கள்லாம் வெளியே பட்டாசு வெடிச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க அவனுங்க. லீவ் இல்லை எல்லாருக்குமே. ஸோ அவங்க போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான் அவனுங்களோடவே. அப்புறம் தான் மைண்டுக்கு வந்துச்சு, நம்ம ஏன் தக்காளி சாதம் வைக்கக்கூடாது, இன்னைக்கு தக்காளி சாதமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரட்டாசி மந்த் அப்படின்றதுனால நான்வெஜ் செய்ய முடியாது. ஸோ எக்கு வந்து நான் வைக்க முடியாது. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப மசாலாவாக செய்யும்போது உருளைக்கிழங்கு வேண்டாம் தான் தோணுது. இது கூட முட்டை வேக வச்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஆம்லெட் வச்சுக்கிட்டா நல்லா, முட்டை வந்து எப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலும் மசாலா ரொம்ப போடாமல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுக்காகனாக்கா, எண்ணெய் வந்து காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்காக தான். வேணும்னா ஆட் பண்ணலாம். எனக்கு பிடிக்கும். அதோட அந்த கடுகோட ஃப்ளேவருமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் பண்ணுவேன். இதில் எப்பவுமே எல்லாருமே எவ்வளோ போடுவீங்களோ அந்த ஒரு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நார்மலாக போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன் நான் இந்த வீடியோவில். உங்களுக்கு காட்டுறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு அது கூடவே உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கலக்கா இருந்தால், வேர்க்கடலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல, இதே போதும். இதுதான் இன்னொன்று. முந்திரி முந்திரி இருந்தால் ஆட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி போட்டிங்க அப்படின்னாக்கா. என்கிட்ட கேஷ்யூ நட் இல்லை, நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னால எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ நான் போகல. அதனால அது இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான். ஸோ உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சும்மா 2 ஹவர்ஸ் வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 போட்டிங்கனாலும் அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க, பரவாயில்ல. ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ இதில் நம்ம வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த எண்ணெயில் வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை,
அப்புறம் இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணி, இந்த பூண்டு வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இல்ல நீங்க இன்னும் கூட ப்ரௌனிஷா வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. தீ விட்டுறாதீங்க ஆனா. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம வந்து பொடியா வந்து வெங்காயத்த நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்த கட் பண்ணி வச்சத இப்ப அதுல ஆட் பண்ணி, வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க செய்யும்போது ரொம்ப அனல் வச்சுக்காதீங்க. அனல் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. இப்ப அனல் கம்மியா வச்சு வெங்காயத்த நல்லா வதக்கி பொன்னிறமா ஆன பிறகு இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்தா ஸ்மாஷர் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வெந்ததும். அப்படி இல்லைன்னா இந்த கரண்டிலே வச்சு தட்டுன்னு தட்டுங்க அதுல. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அதுல வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள், இல்லைன்னா வேண்டாம், நல்லா இருக்காது. அதனால வேண்டாம், விட்டுருங்க அதை. மிளகாத்தூள் வந்து எங்க வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருந்ததுனால நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணேன். உங்க வீட்டுல இருக்க மிளகாக்கு ஏத்த மாதிரி காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட அளவு வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நான் மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது இந்த அளவுக்கான மீடியம் சைஸான வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் எடுத்தேன். 3 பேருக்கு நான் எடுத்திருக்கேன். குழந்தைக்கு வந்து மட்டனு, ஸோ அவனுக்கு எங்க எல்லாருக்கும் மட்டும்தான்றதுனால எங்க 3 பேருக்கு, பெரியவங்க 3 பேருக்கு மட்டும்தான். இந்த அளவுக்கான வெங்காயம் 2 சைஸ் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கான தக்காளி 2 சைஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா தக்காளி நீங்க கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா தக்காளியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, 2 தான் கணக்கு. பூண்டு மட்டும் 10 பல்லு பூண்டு, இல்லை 12 கூட எடுத்துக்கோங்க. 10க்கு மேலே நீங்க 15 கிட்ட எவ்வளோ எடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் மிளகாத்தூள்லாம் போட்ட பிறகு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை லைட்டா போன உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது தப 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 தபன்னு நல்லா கொதிச்ச பிறகு கொதி வந்த பிறகு இப்போ பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, இல்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியா நினைச்சீங்கன்னா 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு நல்லா டேஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருங்க. பெருங்காயம் போட்டுட்டு வெல்லம் வந்து எனக்கு அளவு வந்து சொல்ல தெரியல. வெல்லம் மட்டும் எப்பவுமே நானே வந்து கத்தியில போட்டு சுரண்டி இந்த மாதிரி தான் போடுவேன் நான். ஸோ அதனால எனக்கு அது அளவு தெரியல. ஸோ நான் பண்றத பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகர் கண்டிப்பா இருக்கும் எல்லார் வீட்லயும். சுகர் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது வந்து இந்த தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டு அது நல்லா திக்கா ஆகும் பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்து நெய் ஆட் பண்ணுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த டைம்ல நெய் கொஞ்சமா ஆட் பண்ணி எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியா வெளியே வர வரைக்கும், இந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப அதுல கொத்தமல்லி சூடா இருக்கும் போதே அதுல கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ ரைஸ் வந்து நம்ம வடிச்சு வச்சோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அந்த வடிச்சு வச்ச ரைஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு கலரிக்கோங்க. இப்ப நானே அதான் பண்ண போறேன். இங்க பாருங்க, 3 பேருக்கு வந்து இந்த அளவு வந்து போதும், ஒர்த்து தான். இப்போ சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாதம் வந்து நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வடித்து தான் செஞ்சாகணும், நமக்கு வேறு வழி இல்லை. அதனால நானும் வடித்து தான் செய்கிறேன். ஆக்சுவலாக இது புது அரிசி, இது காலி ஆயிடுச்சு இந்த மந்த் இது. ஸோ அது ஆனதுனால கரெக்டாக மந்த் எண்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த் வாங்கி வச்சோம் இல்லையா நாங்கள், அதே பிரித்து கொட்டி ஊற வைக்கல ஆக்சுவலாக, அதனால இப்படி தெரியுது பார்க்கறதுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. உப்பு மட்டும் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டாக தூவி தூவி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து சாதத்துலேயே வந்து உப்பு போடுவாங்க, நம்மளுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை. அதனால் நான் இதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுமே சில பேருக்கு வந்து உப்பு இப்படி கம்மியாக தான் தெரியும். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் இன்னும் நெய் வேணும் எனக்கு அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நெய் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால. ஆனால் உண்மையிலே இந்த ரீஃபண்ட் ஆயில்னு சொல்லிட்டு நம்ம பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல, சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் செக்கு தவிர்த்து நம்ம பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நெய்யே எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெய்யும் நம்ம பேக்கெட்டில் வாங்கி தான் சாப்பிட்றோம். சில பேர் வந்து வீட்டிலே செய்வாங்க. நான் வந்து பால் வந்து அஷ்ரக் வந்து பால் வந்து இப்போ பால்கார்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். அந்த வீடுடா போய் பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நெய் வந்து நான் செய்வேன். அப்போல்லாம் போயிட்டு நெய் காசுற அன்னைக்கு முருங்கீரை போய் ரோட்ல எங்கன்னா எல்லார் ஒரு சில வீட்டில் இருக்கோம்ல முருங்கைக்கீரை மரம், அந்த மரத்துல வந்து போய் கொஞ்சமாக பறிச்சுட்டு வருவேன். ஒரு சில திட்டுவாங்க, அதனால முன்னாடியே போய் கேட்டு வருவேன்.
அங்கிள் எனக்கு ஒரே ஒரு ஒரு இலை மட்டும் தான் வேணும், ஒரே ஒரு கொத்து மட்டும் தான் வேணும், ஃபுல்லா அவ்வளோலாம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நெய் காசுறதுக்கு அங்கிள் சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவேன். இப்போ வந்து நெய் காசுறது இல்லை, ஆவின்ல தான் போயிட்டு அந்த ஒரு டப்பா மந்த்துக்கு 1/2 லிட்டர், 1 மந்த்துக்கு 1/2 லிட்டர்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் வீட்டில். அதில் தான் நான் எடுத்து போட்டேனே நான் அதில் ஸ்பூன் போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தக்காளி சாதத்துல நீங்க வந்து வெங்காயம், கார்லிக் இது ரெண்டுமே ஆட் பண்ணாம கூட இந்த தக்காளி சாதம் செய்யலாம். நீங்க வெங்காயம் கார்லிக் வந்து ஆட் பண்றீங்க, வெங்காயம் போடுறீங்க அப்படின்னாவே இது வந்து காலைல ஒரு 8 மணிக்கு லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சூடு தணிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 மணி இல்ல 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் இது வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கு மேலே இதை வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. வீட்லயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெங்காயத்தை கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்காத, மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தேவைன்னா அந்த நேரத்துக்கு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என் மாமியார் திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல பண்ணியிருக்கேன், ஈஸியா முடிஞ்சது வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் ஒரு வாட்டி சொன்னாங்க. சரி அதுல வந்து நான் பண்றது இல்லை, அந்த மாதிரி விட்டுட்டேன் நான். நீங்க வெங்காயம் போடல அப்படின்னா நான் வந்து தக்காளி மட்டும் தான் போட்டு செய்வேன் நான். அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஈவினிங் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சுக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். சாதத்தை கலரி சொல்ல அந்த அந்த தொக்கு மட்டும் போட்டு நீங்க டிஃபன் பாக்ஸ்ல போட்டு உள்ள வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இப்ப யாருன்னா வராங்க, இல்ல ஏதாவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்ற பட்சத்துல ஒரு 2 நாளுக்கு வச்சு அதை கலரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது, அன்னைக்கே ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு, அந்த டைம் லிமிட்ல நீங்க முடிச்சாகணும், வேற வழி கிடையாது. நான் வந்து கொத்தமல்லி வந்து ஏன் அப்படி கடைசி நிமிஷத்துல அதுவும் உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ற மாதிரி போட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து கொத்தமல்லி வந்து அந்த ராவா இருக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பானிபூரி எல்லாம் சாப்பிடுவாங்களா, அப்படியே கொத்தமல்லி அப்படியே பானிபூரி வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ராவா சாப்பிட்ற அந்த கொத்தமல்லி தான் பிடிக்கும் எனக்கு. அதுல குக் ஆயிட்டு அப்படி இருக்கும்ல, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதுதான் ஏதோ வாயில போய் மாட்டுற மாதிரி இருக்கும். கீரைலாம் போய் மாட்ட பாத்தீங்களா, அந்த பிரியாணில புதினா முழுசா போட்டுட்டு அது போய் மாட்டிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது சுத்தமா. எனக்கு இந்த ராவா போட்டு தான் பிடிக்கும். ஆனா சில பேர் வந்து என்னமா சாப்பிடுவீங்க, சில பேர் என்ன மாதிரி சாப்பிட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு நான் சொன்னது, இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்னமா தான் சாப்பிடுங்க அப்படின்னா கடைசியாவே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியானா அந்த அடுப்பு ஆஃப் பண்ணும்போது போட்டு பார்த்தீங்களா, அது கிடையாது. இப்படி சாப்பாடை போட்டு கலரி முடிச்சுட்டு கடைசியா நான் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்க போறேன், உப்பு ஊறணும் சாதத்துல அப்படின்றதுக்காக நம்ம வைப்போம்ல, அப்போ வந்து கொத்தமல்லி தூவி விட்டுட்டு வெயிட் பண்ணுவேன். அப்போ வந்து கொத்தமல்லி தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவேன். இப்போ வந்து எங்களுக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 1/2 இருக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. அந்த 1/2 வரைக்கும் இந்த உப்பு இந்த மசாலா எல்லாமே சாதத்தில் கொஞ்ச நேரத்துக்கு ஊறுமா, நல்லாயிடும். கரண்ட் தான் இல்லை, இந்த கரண்ட் எப்போ வரும்னு இருக்கு, கடுப்பா இருக்கு கரண்ட் இல்லாம. யார் ஃபோன்லயும் சார்ஜ் இல்லை, என் ஃபோன்ல அதிசயமா சார்ஜ் ஏறுச்சு. அந்த சார்ஜே நான் வந்து காலையில ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ என்னவோ போட்டிருந்தாங்க கரண்ட். இது ஐபோன் அப்படின்றதுனால டக்குன்னு சார்ஜ் ஏறிடுச்சு இது. இல்லைன்னா இதுவும் மற்றவங்களது மாதிரியே சார்ஜ் இல்லாம தான் இருந்திருக்குமே. உங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதம் வந்து டார்க்கா இருக்கணும், கலர் வந்து கொஞ்சம் அதிகமா ரெட்டிஷா தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் மிளகாத்தூள் தான் நான் வீட்டில் ஆட் பண்ணது. நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்குற மாதிரி டார்க் கலரில் இருக்கும். அப்படி இல்லை பரவாயில்ல, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு டேஸ்ட் மட்டும் நல்லா வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா நான் சொன்ன அளவை எதையுமே மிஸ் பண்ணாமல் அழகாக போட்டு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் சரி பார்த்துக்கணும். உப்பு எனக்கு சரி பார்க்கவும் தேவையில்ல, எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. நான் இது கூட என்ன தெரியுமா வச்சு சாப்பிடுவேன், காராசு, அப்புறம் போட்டி விற்பாங்க. ஒரு சில இடத்துல போட்டின்னு வாங்க, ஒரு சில இடத்துல குடல்னு சொல்லுவாங்க. போட்டி இந்த 5 ரூபாய்க்கு கூட பேக்கெட் வருமே, ஒரு 1/4 கிலோ போட்டி மட்டும் வீட்டில் எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிடலாம். அந்த அப்பளம் போட்டி அந்த மாதிரி அது. அப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா முட்டை, மோஸ்ட்லி வந்து எக்கு தான் எங்கள் வீட்டில்.
இந்த தக்காளி சாதம் செய்கிறேன் அப்படின்னாவே எக்கு வேக வச்சுட்டு 2ஆ கட் பண்ணி அதில் அது மேலே லைட்டாக உப்பு மிளகுத்தூள் லைட்டாக தூவிட்டு அவங்களுக்குன்னு வச்சிருவேன். 2ஆ கட் பண்ணி வச்சிருவேன் அழகாக நான். அண்ட் அவ்வளோதான். இந்த தக்காளி சாதம் இங்கே பாருங்க, எங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பக்காவா. இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். நாங்கள் காலியாயிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணிங்கன்னா வெளியே என்னை பார்க்கும்போது வந்து உங்கள் ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நேரில் பார்க்க முடியாது இருக்கவங்களுக்கு ஒரு வேளை நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கூட தோணும்ல. அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்களே. ஸோ அதனால கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எனக்கு நல்லா இருக்கு எப்படி ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதான். இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலே. அந்த கடைசியா அந்த கொத்தமல்லி தூவி விட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதே சொல்லிட்டு இருக்கேன், நினச்சிக்காதீங்க, சாரி. சரி, ஓகே. அண்ட் அவ்வளோதான். பாய். என்னோட ரெசிபி இதுதான். உங்களுக்கு இது போல் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாக்கா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த சின்ன வீடியோவில் போடலான்னு பார்த்தேன், லைட் இல்லை. அதனால என்னால் கிச்சனில் வந்து நான் கிச்சனில் வீடியோ எடுக்கும் போதே இந்த ஃபோனில் வந்து நான் இந்த ஃபோனோட ஃப்ளாஷ் வச்சு தான் எடுத்தேன். இதுவே சூடு தாங்க முடியாமல் ஆஃப் பண்ணடின்னு கத்திட்டே இருந்துச்சு என் ஃபோனு. கொஞ்சமாக விட்டு தான் நான் எடுத்தேனே. அணைச்சு தான் எடுத்தேன். அந்த கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுப்போம்ல, இப்போ வெங்காயம் வேகணும்னா கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுப்போம்ல, அந்த டைம்லலாம் ஆஃப் பண்ணி சூடு சீக்கிரம் சில் ஆகு கூல் டவுன் ஆகுன்னு சொல்லி அதை பண்ணி அப்புறம் தான் எடுத்தேன் நான். ஸோ அந்த கிச்சனில் எடுத்த எல்லா வீடியோஸுமே ஃப்ளாஷ் தான் ஃபுல்லாக. இதில் ஃபோனோட ஃப்ளாஷ் தான். கிச்சனில் லைட்டே கிடையாது முதல்ல. அதாவது கரண்ட் போனதுனால லைட்டே கிடையாது, கிச்சன்லேயே லைட்டு கிடையாதுன்னு நினச்சிக்காதீங்க. அண்ட் அவ்வளோதான். இதோடு நம்ம டெய்லியும் போகிற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.